இந்த வீடியோவில் ஏர்டெல் டிடிஹெச் ரீஃபண்ட் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலும் சரி, ஆஃப்லைனில் ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலும் சரி, தப்பாக ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, நம்பர் மாற்றி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, ஒரே ஒரு நம்பர் மாற்றி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, பழைய பாக்ஸ் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, புது பாக்ஸ் ரீசார்ஜ் பண்ணுறது பதில் பழைய பாக்ஸ் ரீசார்ஜ் பண்ணிங்க, இப்படி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரே நிமிஷம் உங்கள் டிவி முன்னாடி இருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே அழைத்தாலும் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். ஏர்டெல், டாடா பிளே, சன் டைரக்ட், வீடியோகான், டிஸ்ட்ரிபியூட் எல்லா டிடிஹெச் நியூ கனெக்ஷனுமே வித்தின் 1 ஹவரில் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஏர்டெல் டிடிஹெச் ரீஃபண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே நான் போட்டிருக்கிறேன். ஸோ போட சொல்ல எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் போட்டதுலேருந்து இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 2-3 ரீஃபண்டாவது எனக்கு வந்துடுது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 10 ரீஃபண்ட் வரைக்கும்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஏர்டெல் டிடிஹெச் செட்டாப் பாக்ஸ் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் 2-3 பாக்ஸ் 4-5 பாக்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்களான்னு தெரில. நான் வரவே வராதுன்னு நினச்சேன். அந்த வீடியோ போட சொல்லலாம், ரீஃபண்ட் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் எக்கச்சக்கமான ரீஃபண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ரீஃபண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் என்னென்னா எனக்கு அதேமாதிரி மொபைல் நம்பருக்காக தான் அந்த வீடியோ போட்டேனே. இதுக்கு முன்னாடி இன்னொரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த மொபைல் நம்பரில் இந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கேட்குற டீட்டெயிலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் கஸ்டமர் ஐடி, ராங் கஸ்டமர் ஐடி, ட்ரான்சாக்ஷன் ஐடி, ஸ்க்ரீன்ஷாட்டு, ஆப்பு, வெப்சைட்டு, டேட்டு, அமௌண்ட், இந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் அனுப்பணும். இது எல்லாமே எப்படின்னு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஓகேங்களா, ஒரே ஒரு டிடிஹெச் நம்பர் மட்டும் மாற்றி போட்டார். ஏர்டெல் டிடிஹெச் நம்பர் பார்த்தீங்கன்னா 10 டிஜிட்டில் இருக்கும், 30 ஸ்டார்ட் ஆகும். அதில் ஒரே ஒரு நம்பர் 5க்கு பதில் 8 போட்டார். ஸோ வேறு ஒருத்தருக்கு ரீசார்ஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, வேறு ஒருத்தருக்கு ரீசார்ஜ் ஆகிடுச்சு. அவர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறாரு, இதுமாரி எனக்கு ஏர்டெல் டிடிஹெச் ரீஃபண்ட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு அவர் அனுப்ப வேண்டிய டீட்டெயில்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கரெக்டான கஸ்டமர் ஐடி உங்களுக்கு தெரியும். அந்த கரெக்டான கஸ்டமர் ஐடி எனக்கு டைப் பண்ணி அனுப்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து ராங் கஸ்டமர் ஐடி, அதுவுமே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் தான் அந்த ரீசார்ஜ் பண்ணிங்க. ராங் கஸ்டமர் ஐடி எனக்கு அனுப்பிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடி. இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி எங்கே இருக்குன்னா, அந்த கூகுள் பேயில் ரீசார்ஜ் பண்ணுவீங்களே அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லா டேட்டுமே டைம் எல்லா டேட்டுமே வரும். அதில் ட்ரான்சாக்ஷன் ஐடி இருக்கும், அதை எனக்கு அனுப்புங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே எனக்கு அனுப்பிச்சிருங்க. கூகுள் பேயில் அந்த தப்பாக ரீசார்ஜ் பண்ணிங்களா அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வரும். டீட்டெயிலு, டேட்டு, டைம் எல்லாமே, ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே வரும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஆப்பில் பண்ணிங்க, எந்த வெப்சைட்டில் பண்ணிங்க, கூகுள் பே, அப்போ கூகுள் பே ஆப்னு போட்டுருங்க. டேட்டு அதிலே இருக்கும். ஸோ டேட்டை மென்ஷன் பண்ணிங்க. அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட், 1 மாதம் பண்ணியிருந்தீங்களா, 6 மந்த் பண்ணியிருந்தீங்களா, ஸோ 228 பண்ணிங்களா, இல்லை 1100 பண்ணிங்களா, என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு 4 டீட்டெயில் இருந்தால் கூட போதும் தான். கரெக்டான கஸ்டமர் ஐடி, ராங்கு கஸ்டமர் ஐடி, ட்ரான்சாக்ஷன் ஐடி, ஸ்க்ரீன்ஷாட், இந்த 4 டீட்டெயில் இருந்தாலும் கூட போதுமானது. ஏன்னா மற்ற 3 டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதில் இருந்தே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர், கரெக்டான ப்ரொசீஜர். இந்த டீட்டெயிலாக வேணும். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் யாருமே இது வந்து கரெக்டாக எனக்கு சென்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். நான் ஒவ்வொன்றையும் கேட்டு வாங்குற மாதிரி இருக்குது. கரெக்டான கஸ்டமர் ஐடி, ராங்கான கஸ்டமர் ஐடி, ட்ரான்சாக்ஷன் ஐடி, ஸ்க்ரீன்ஷாட்டு, இதுமாதிரி ஒவ்வொருத்தையும் கேட்டு வாங்குற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் அனுப்ப மாட்டாங்க. கரெக்டான கஸ்டமர் ஐடி அனுப்பிச்சிடுறாங்க, ராங்கான கஸ்டமர் ஐடி தெரில, ட்ரான்சாக்ஷன் ஐடி அனுப்பிச்சிடுறாங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப மாட்டாங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ இந்தமாதிரி ஒன்று அனுப்புகிறாங்க, ஒன்று அனுப்பலாம், அந்தமாதிரி ப்ராப்ளமும் எனக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் அனுப்பிச்சா மட்டும்தான் நம்மளால் அடுத்த ப்ரொசீஜரை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். சரி, ஓகே, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் நான் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வித்தின் 2 days, ஓகேங்களா, 48 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 2 நாள்லேருந்து அதிகபட்சம் 3 நாளுக்குள்ளே உங்கள் தப்பான கஸ்டமர் ஐடியிலேருந்து கரெக்டான கஸ்டமர் ஐடிக்கு மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1100 நீங்கள் தப்பாக கஸ்டமர் ஐடிக்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அதை கரெக்டான கஸ்டமர் ஐடிக்கு அந்த 1100 மாற்றி விட்டுருவோம். ஓகேங்களா, இது குறைஞ்சபட்சம் 2 நாள்லேருந்து அதிகபட்சம் 3 நாள் வரைக்கும் டைம் எடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்டு என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வர வைக்க முடியுமா இப்படிலாம் கேட்டுருக்குறாங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை, வரவே வராது. தப்பான கஸ்டமர் ஐடியிலேருந்து கரெக்டான கஸ்டமர் ஐடிக்கு மாற்றலாம். மற்றபடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வரணும், இல்லை உங்களுக்கு கூகுள் பே பண்ணிடணும், இல்லை உங்களுக்கு ஃபோன்பே பண்ணிடணும் அப்படின்ற ஆப்ஷன் கிடையவே கிடையாது. தப்பான கஸ்டமர் ஐடியிலேருந்து கரெக்டான கஸ்டமர் ஐடிக்கு ரீசார்ஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ரீசார்ஜ் வந்து ரிவர்சல் பண்ணலாம். ஓகேங்களா, ரீசார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர், ரீசார்ஜ் ரிவர்சல்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பர் மந்த் வந்தது. கிட்டத்தட்ட பாருங்களேன் 5 வந்துடும் எனக்கு. நவம்பர் மந்தில் மட்டுமே ரீஃபண்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 5 பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஜனவரி வந்ததே பாருங்கள், ஒரு 3 வந்திருக்கு. இது வரைக்குமே 3 வந்திருக்கு. இன்னும் எத்தனை வரும்னு தெரியல. நான் வீடியோ போட சொல்ல இவ்வளோ பெருசாக இவ்வளோ பேருக்கு ரீஃபண்ட் தேவைப்படுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5ஆவது வந்துடுது. அதிகபட்சம்னா 10 வரைக்கும் வந்துடுது. ஸோ இத்தனை பேர் ரீசார்ஜ் வந்து தப்பாக பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட ரீசார்ஜ் பண்ண சொல்ல இந்த வாய்ப்பு உங்களுக்கு ரீசார்ஜ் தப்பான ஐடிக்கு போயிடுச்சு அப்படின்ற வாய்ப்பே இல்லை.
ஏன் அப்படின்னா நான் ரீசார்ஜ் பண்ண சொல்ல உங்கள் வேலிடிட்டியை செக் பண்ணுவேன், உங்கள் நேமை செக் பண்ணுவேன், உங்கள் பிளானை செக் பண்ணுவேன். இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ரீசார்ஜே பண்ணுவேன். ஸோ அதனால தான் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணாதீங்க அப்படின்றது. ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ண சொல்ல என்ன அப்படியே நம்பர் போடுவாங்க, அப்படியே பேக்கை போடுவாங்க. ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணி தப்பான பேக்கு போடுறவங்க இன்னமும் இருக்கிறாங்க. ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணி இதேமாரி தப்பான கஸ்டமர் ஐடிக்கு ரீசார்ஜ் பண்ணுறவங்க இன்னமும் இருக்கிறாங்க. நானும் எத்தனையோ வீடியோவில் சொன்னாலும் சரி, இன்னமும் ஆன்லைனில் தப்பான ரீசார்ஜ் பண்ணுறவங்களும் 230 பிளானே வந்துருச்சு, 228 எப்போயோ ஏர்டெல் வந்துருச்சு, இன்னமும் 200 208 ரீசார்ஜ் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஏர்டெல் ஐடியை வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா என்ன பிளான் என்ன ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வித்தின் ஒரே நிமிஷத்தில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு தடவை பெண்டிங்லான்ன்றோம். நம்மக்கிட்ட அப்படியே இல்லை. வித்தின் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு ரீசார்ஜ் வந்துடும் வித் கேஷ்பேக்கோட. 10 ரூபா கேஷ்பேக்லேருந்து 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா 100 ரூபா கேஷ்பேக் வரைக்கும்லாம் கொடுத்துருந்தோம். நியூ இயர் பொங்கலுக்குலாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா கேஷ்பேக்லாம் போட்டுருந்தோம். ஸோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஓகே, ரீஃபண்டுக்கு எனக்கு தேவையானது இந்த டீட்டெயில் தான். நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இப்படி எதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி தப்பான ஐடியில் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கனாலும் சரி, இல்லை ஷாப்பில் நான் தப்பான ஐடிக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேனாலும் சரி, ஓகேங்களா, இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு இடத்துல இல்லை ஆன்லைனில் ஆஃப்லைனில் இப்படி எங்கே ரீசார்ஜ் பண்ணியிருந்தாலும் சரி, எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் அமௌண்ட் வந்து குறைஞ்சபட்சம் 2 நாள்லேருந்து அதிகபட்சம் 3 நாளுக்குள்ளே உங்கள் கரெக்டான ஐடி, கரெக்டான கஸ்டமர் ஐடிக்கு வந்துடும். ஸோ தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இதை தவிர எதனா டவுட்ஸ் இருக்குன்னு தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.